வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்சியோட எண்டு கேமோட கான்செப்ட்டை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லோகேஷ் கனகராஜ் எல்சியோன்னு ஒரு யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸ்குள்ளே கைதி, விக்ரம், லியோ இந்த 3 படமும் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கமிங்காக நம்மளோட லாரன்ஸ் அவர்களோட பென்ஸும் வந்து ஜாயின் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஸ்டோரி அவர் கொடுத்துருந்தாலும் நம்மளோட டேரக்டர் வந்து பாக்யராஜ் கண்ணன் வந்து இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. இந்த 4 தான் இது வரைக்கும் வந்து எல்சியூவில் வரப்போகிற மூவி. இனிமேல் வந்து இந்த படத்துலேருந்து எப்படி என் கேமை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம கான்செப்ட் வந்து இதை சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட நெகட்டிவான கிரிட்டிசிஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற சுச்சுவேஷனில் இருக்கார். குறிப்பாக சொல்லணுன்னா, அவரோட கெரியர்லேயே இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிஸை அவர் பார்த்துருக்கவே மாட்டார். ஏன்னா அவரோட படம் ஃபுல்லாகவே 80% பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு 20% மேபி அந்த ஃப்ளாஷ்பேக் சரியில்லை, இந்த பக்கம் லேக் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர மேக்ஸிமம் எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அது நடக்கலை. குறிப்பாக கிரிட்டிசம் பண்ணுற ரிவ்யூவர்களுக்குலாம் இந்த படத்தில் நிறைய லாஜிக்கல் ஓட்டம் இருக்குது, இந்த படம் வந்து நல்லாவே ரைட்டிங் எழுதுறேன்னு சொல்லி ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளோட லோகேஷ் கனகராஜை கிளின்னு கிளிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். குறிப்பாக சொல்லணுன்னா லாஜிக் ரொம்ப வந்து மீறியிருக்காங்க. நம்ம ஸ்ருதிஹாசனுக்கு ரோல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு வலுவாகவே கொடுக்கல. இந்த படத்தில் நாகார்ஜுன ரோல் வந்து வில்லனுக்கான அந்த இதே தெரியலை அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த படத்தில் ஸ்டோரி வந்து விக்ரமோட அதே ஸ்டோரியை தான் இந்த படத்தில் பட்டிடிக்கரிங் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஒரு புதுசும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம லோகேஷ் கனகராஜ் கைதி 2 வந்து ரொம்பவே சீரியஸாக அவர் வந்து எடுக்க போகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து நம்ம ட்ரீம் வாரியர்ஸும் அதே மாதிரி கேஎன்என் இன்டர்நேஷ்னலும் தான் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு வேறு லெவல் ப்ரொடியூஸ் காஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து நமக்கு ஏற்கனவே வந்து லோகேஷ் கனகராஜ் எழுதி முடிச்சிட்டாரு. இந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வர வேண்டியது. குறிப்பாக சொல்லணும்னா, கைதி முடிச்சதுக்கப்புறம் கைதி 2க்கு வந்து போக வேண்டியது. நான் அதுக்குள்ளே வந்து மாஸ்டர், விக்ரம், லியோன்னு சொல்லிட்டு அவரோட இது அப்படியே மாறி இப்போ கூலி வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இப்போ கைதி 2க்கு வந்து போகிறாங்க. நான் திருப்பி அவரோட கான்செப்டை வந்து ஸ்கிரிப்டை லைட்டாக சேஞ்ச் பண்ணி அவரோட கம்பேக் கொடுக்குற அளவுக்கு இருக்கார். இந்த படத்தோடக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து ஒன்று லியோ 2 எடுப்பார், இல்லாட்டி விக்ரம் 2வோட அவரோட எண்ட் கேம் வந்து முடியும். இது மட்டும் இல்லாமல் பென்ஸ்ன்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து லாரன்ஸ், நிவின் பாலி இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இவங்க எந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இவங்களுக்குள்ளேருந்து உள்ளே வரப்போகிறாங்க, கேரக்டராக அந்த யூனிவர்ஸ்குள்ளே எவ்வளோ க்ரியேட் ஆக போகுது இம்பேக்ட்னு சொல்லி இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் மேக்ஸிமம் முடிச்சிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20% மேபி இருக்கலாம். அதை தவிர்த்து மிச்சம் ஃபுல் இதையும் முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு நம்ம சாய் அபேக்கர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் பென்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கைதி 2 வந்து ரிலீஸ் ஆகும். பென்ஸுக்கு வந்து ஒரு வேளை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அதில் உள்ள கேரக்டரையும் வந்து நம்ம கைதி 2வில் எதிர்பார்க்கலாம். நம்ம கைதி 2வில் வந்து எதிர்பார்க்க வேண்டியது நம்ம டில்லி வர்சஸ் ரோலெக்ஸோட கிளாஸை தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம கைதி வந்து அவரோட பேக் ஸ்டோரியை பற்றி ஒரு சின்ன லைனில் சொல்லியிருப்பார். அந்த லைனை வந்து அவர் எப்படி வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து நம்மக்கிட்ட காமிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நல்லா இருக்குது. குறிப்பாக சொன்னால் டில்லியோட கேரக்டர் ஆர்க் வந்து ஒரு வேறு லெவல் ஆர்க்கு, வேறு லெவல் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுற ஆர்க்கு. அதே மாதிரி நரேனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அவர் காமிப்பாருன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கிராஸ் ஓவரில் விக்ரமோட யூனிவர்ஸ்குள்ளேயும் வந்து கனெக்ட் ஆகும். லியோலையும் வந்து சில கேரக்டர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பெரும் பொருட்செலவில் நல்ல ரைட்டிங் மூலமாக அவர் வந்து கொண்டு வருவாருன்னு நம்பலாம். இந்த பென்ஸுக்கு வந்து முதல்ல எதிர்பார்ப்பு வந்து கிளம்பணும். அந்த படத்துக்கு ஒரு வேளை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வராமல் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இவரோட யூனிவர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு பேக் ட்ராப்பான ஒரு இது அமையும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோகேஷ் கனகராஜோட கெரியரில் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இப்போ கூலியோட இந்த கிரிட்டிசிசத்தை பற்றி நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அடுத்த படமான கைதி 2க்கு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.